வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20-21. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவனோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது என்றார். ஆமென். இந்த காலை வேளையில் கூட ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த வசனத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு. இது சபைக்கு எழுதின வசனமாக இருக்குது, புறஜாதிகளுக்கு எழுதின வசனம் இல்லை. அந்த காலத்தில் இது எழுதப்பட்ட காலத்தில் சபைகளுக்கு எழுதின வசனமாக இது இருக்குது. இந்த காலை வேளையில் கூட நாம் ஜெயம் கொள்ளும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த உலகத்தில் ஜெயித்து அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு ஜெயித்து பரலோகத்தில் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நாமும் அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையில் கூட ஒரு விசை கூட இந்த காலை வேளையில் நம்மளுடைய ரட்சிப்பு எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாம் யோசித்து சிந்தித்து பார்க்கும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரிடத்துல அப்பா எங்களுடைய ரட்சிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு விசை கூட நீங்கள் பரிசோதனை செய்யுங்கன்னு சொல்லுவோமா? ஒருவேளை நம்ம எப்பயோ ரட்சிக்கப்பட்டோம் என்பது நம்மளுடைய அனுபவமாக இருக்கலாம். இல்லை, அனுதினமும் நம்ம ரட்சிக்கப்படும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அனுதினமும் நிலைத்திருப்பவனே, ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். இந்த காலை வேளையில் கூட அப்பா எங்களை உமது சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். அநேக காரியங்களில் நீங்கள் வாசப்படியில் நின்று தட்டுறது போல் நீங்கள் தட்டுறீங்க. ஆனால் நாங்கள் காது கேளாதவர் போல் நாங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் நீர் சொல்லுகிறதை அப்பா எங்களுடைய காதுகள், எங்களுடைய செவிகள், உணர்வுள்ள செவிகளாக எங்களுடைய செவிகளை நீங்கள் மாற்றுங்க ராஜா. இன்றைக்கு நீர் எங்களோட பேசுங்கப்பா. எங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் ஒரு விசை கூட புதுப்பித்து கொள்ள, தூசியை உதறிவிட்டு நாங்கள் எழுந்திருக்க அப்பா எங்களை உமது சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஜெயம் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சிங்காசனத்தில் நீங்கள் இடத்த வைத்திருக்கிறீங்க கர்த்தாவே. அப்பா இந்த உலகத்தை ஜெயிக்கிற அந்த ஒரு பலனை எங்களுக்கு கொடுங்கப்பா. நாங்கள் போகிற பாதையில் கூட அநேக முறை அப்பா உலகத்தோடு ஒத்து போகிறோம். ஆனால் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை எங்களுக்கு நீங்கள் ஆண்டவரே கட்டளையிடுங்கப்பா. இந்த காலை வேளையில் கூட உங்கள் சத்தத்தை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் அப்பா வாசலில் நின்று கூப்பிடும் பொழுது அந்த சத்தம் எங்கள் காதுகளில் வந்து விழட்டும் கர்த்தாவே. அப்பா உணர்வுள்ள ஆவியை கொடுங்க, உணர்வுள்ள இருதயத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் கொடுங்க கர்த்தாவே. நீர் பேசும்போது அதை நாங்கள் கேட்கத்தக்கவர்களாய் உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கொடுங்கப்பா. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் இடது புறமாவது வலது புறமாவது சாய்ந்து போகாதபடி நேரே உம்மிடத்தில் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த காலை வேளையில் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சபையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் சபை அப்பா ஜெயம் கொள்ளுகிற சபையாக இருக்கணும் கர்த்தாவே. அப்பா நாங்கள் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இல்லாதபடி உங்கள் சமூகத்தில் அப்பா நாங்கள் அப்பா ஒரு அனலுள்ள ஒரு வாழ்க்கை, பற்றி எரிகிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனை பகுதியை கூட நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாக செய்யுங்க ராஜா. உங்கள் அசைவாடுதலை நாங்கள் உணரணும் அப்பா. ஆவியோடும் உண்மையோடும் உண்மை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகள் எதுவும் சிதறடிக்கப்பட்டு போகாதபடி எங்களுடைய இருதயத்தின் பாரங்கள், ஏக்கங்கள், குறைகள் எல்லாவற்றையும் உமது சமூகத்தில் நாங்கள் வைத்து விட்டு உம்மை மட்டுமே நோக்கி பார்த்து உங்கள் வார்த்தைக்காக காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை இன்றைக்கு எங்களுக்கு கொடுங்க அப்பா. செய்தி பகுதியில் எங்களோட நீங்கள் பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தை எங்களை உருவாக்குகிற வார்த்தையா அது எங்களுக்கு வரட்டும் கர்த்தாவே. எங்களை பண்படுத்துகிற வார்த்தையா அது வரட்டும். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது என்னென்ன காரியங்கள்லாம் நாங்கள் விட்டு விடணுமோ அதை விட்டு விடவும், எந்த இடத்துலலாம் நாங்கள் எங்களை சரி செய்து கொள்ளணுமோ அதை நாங்கள் சரி செய்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் அப்படியே உமது வார்த்தையை கேட்டு
கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. நீர் எங்களை உருவாக்குகிற தெய்வன் கர்த்தாவே. அப்பா, எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த நாட்களில் கூட நாங்கள் விட்டு கொடுப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் இன்னும் விட்டு கொடுக்காம நாங்கள் ரொம்ப இறுக்கமாக இருக்கோமோ அது எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுங்க. அதை விட்டு கொடுத்து நீர் எங்களை உருவாக்கத்தக்கதாக உம்மிடத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. மீதமான பகுதிகள் எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. நாங்கள் பாடல்களை பாடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அப்பா எங்களுக்குள்ள நீங்கள் ஆண்டவரே கிரியை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசத்தோடு சொல்லி நாங்கள் பாட போகிறோம், உம்மை துதிக்க போகிறோம். இது உமது சமூகத்தில் அது பிரீதியாக இருக்கட்டும் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருகுங்க ராஜா. கர்த்தர் இந்த சபையில் நீங்கள் எழுந்தருளுங்கப்பா. அதை நாங்கள் உணரத்தக்கதான இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவே. வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் மறுத்தீரே, அல்லல் யாவும் மறுத்தீரே. அலைந்த என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே.
சரியாக இருக்கும்போது மட்டும் இல்லை, நான் தாழ்வில் இருந்தாலும் சூழ்நிலைகள் மாறி போனாலும் உம்மை நான் துதிப்பேன். என்னுடைய துன்ப நேரத்தில் கூட நான் உம்மை துதிப்பேன். ஏன்னா அவரே நமக்கு ஆறுதல், அவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்தவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, வெறும் வார்த்தையாய் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு அர்ப்பணிப்போடு இந்த பாடலை பாடுவோம். உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கன்மலையே. பெருவெள்ள
வெறும் காற்றும் அடிக்கையில் பெருவெள்ளம் மதிலை மோதி வெறும் காற்றும் அடிக்கையில் எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே வெறும் கண்மலையின் நிழலே எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே வெறும் கண்மலையின் நிழலே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும் செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும் எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே ஜெயம் எடுப்போம் மாலே எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே ஜெயம் எடுப்போம் மாலே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீர் அல்லவோ எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்தவர் நீர் அல்லவோ கண்மாலை தேனும் வடியும் என்னையும் தருவது நீர் அல்லவோ கண்மாலை தேனும் வடியும் என்னையும் தருபவர் நீர் அல்லவோ உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே ஒரு முறை உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு புதிய வாரத்திற்குள் கடந்து வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்பதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். தயை பெறுவா என்று இந்த மாதத்தின் முதல் நாளில் நம்ம தியானித்தோம். தயை அப்படின்றத குறித்து நம்ம கடந்த வாரத்திலும் கர்த்தர் தயை பாராட்டுகிறார், சில மனிதர்களை கொண்டு தயை நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடுகிறார்னு சொல்லி நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியாக இந்த தயையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இழந்து போகத்தக்கதான சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். தயை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார், இல்ல சில மனிதர்கள் மூலமாக கர்த்தர் எனக்கு தயையை கொடுக்கிறார். இந்த தயையை இழந்து போவதற்கு நேராய் சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யறோம், நாம் இடம் கொடுப்பதினால நமக்கு வர இருக்கின்ற தயையை, நன்மையை, உதவியை, அன்பை நாம் என்ன செய்யறோம், நிராகரித்திரோம். அப்படி சில காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட இந்த நாளிலும் பேச விரும்புகிறேன். தயை என்பது எல்லா மனுஷனுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. மனிதர்கள் மூலமாய் ஒரு தயை கிடைக்குது, கர்த்தர் மூலமாய் சில தயை கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். கர்த்தரும் தயை செய்கிறார். இந்த தயை என்கின்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கிருபை என்று சொல்லி நாம் என்ன செய்யறோம், பேசுகிறோம். கர்த்தர் கிருபை அளிக்கிறார். வேத வசனங்கள் அநேக இடங்களில் கர்த்தர் தயை செய்கிறார்ன்றதும் இருக்குது. அப்போ கர்த்தர் மூலமாய் பெற்றுக்கொள்ளுகிற தயை, மனுஷர் மூலமாய் பெற்றுக்கொள்ளுகிற தயை, இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு முன்பதாக சொல்லி செய்திக்கு நேராக நான் கடந்து சொல்றேன். தேவ கிருபை இல்ல தேவனுடைய தயை என்பது ஒரு மனிதனை ரட்சிப்புக்கு நேராய் நடத்துவதற்காக கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு தயை. இதைதான் நம்ம எபேசியர் 2:8 படிக்கிறோம்ல. எபேசியர் 2:8 என்ன சொல்லப்பட்டிருக்குது, கிருபையை கொண்டு விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய
இது நம்மளுடைய பலத்தினால் இல்ல கிரியையினால் நம்ம ரட்சிக்கப்படல. தேவன் கொடுக்கின்ற கிருபையினாலே. அந்த கிருபைன்ற வார்த்தையை நீங்க தயைன்னு எடுத்துக்கலாம். தயை கிருபை என்று சொல்லி ரெண்டும் ஒரே ஒரு அர்த்தத்தை கொண்ட ஒரு வார்த்தை தான். தேவனிடத்திலிருந்து ஒரு தயை நாம் பெற்றுக்கொள்கிறதான் கிருபை. அப்போ இந்த தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற தயை நமக்கு என்ன செய்து ஒரு மனிதனை ரட்சிப்புக்கு நேராக நடத்துது. எல்லாருக்கும் கர்த்தர் தயை செய்கிறார். ரட்சிக்கப்பட்ட இல்ல விசுவாசிகளுக்கு மாத்திரம்தான் தேவன் தயை கொடுக்கிறாரா? இல்ல, தயை கிருபை பொதுவானதா இருக்கிறது, எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஆனால் ஒரு மனிதன் தேவனுடைய கிரியைகளை செயல்படுத்தும் போது அவனுடைய தேவன் என்ன செய்யறாரு? இன்னும் அதிக தயை கொடுக்கிறார், இன்னும் அதிக கிருபைகளை கொடுக்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சுக்குது உங்களுக்கு? தயை பொதுவா எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஆனால் இந்த தயை ஒரு மனிதரை ரட்சிப்புக்கு நேராய் கொண்டு செல்லுது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவன் மனுஷனுக்கு வேதம் சொல்கிறது கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, இப்படிதான் சொல்லப்படுதுல்ல. அப்போ ரட்சிக்கப்பட்ட நமக்கு அந்த கிருபையிலே அல்ல, ஒரு கொஞ்சத்துல உண்மையா இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்யறாரு? அநேகத்திற்கு அதிபதியாக வைக்கிறார். அதே போலதான் தயையை பெற்றுக்கொண்ட தேவ ஜனத்தை கர்த்தர் அவருடைய கிரியைகளை நடப்பிக்கின்ற தேவ மனிதனுக்கு இன்னும் அதிகமாய் கிருபைகளை என்ன செய்யறாரு? ஹல்லேலூயா. சிறு வாலிப பெண்ணா இருக்கிற மரியாளை பார்த்து அவர் சொல்றாரு, என்ன சொன்னாரு? கிருபை பெற்றவரே வாழ்க அப்படி சொல்றார் தேவ தூதன் சொல்லும் போது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் you are highly favored அப்படின்னு இருக்குது. இல்ல, you are highly favored. எதுக்கு highly favored? எதுக்கு அதிகமான தயை, எதுக்கு அதிகமான கிருபை அவளுக்கு கர்த்தர் கொடுத்தார்? கர்த்தர் என்ன செய்றாரு? அவருடைய வேலையை பூமியில் நிகழ்த்துவதற்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், யாருக்கு அதிகமா கொடுக்கப்பட்டிருந்தோ அவங்களுக்கு அதிகமா என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். அப்போ அதிகமாய் தயை பெற்ற தேவ ஜனம் தேவனுடைய காரியத்தில் என்ன செய்யணும்? நிலைத்து நிற்பதற்கும் நடப்பதற்கும் அவர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் போது இன்னும் அதிக தயையை அவர்களுக்கு கிடைக்கும். இல்ல, ஒரு ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான கிருபை மாத்திரம் எனக்கு போதுன்னா, ரட்சிக்கப்பட்ட தேவ மனுஷன் ஒரு விசுவாசியை போலதான் இருப்பானே தவிர தேவனால் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமா என்ன செய்ய முடியாது? மாற முடியாது. நாம் கிரியையினால் அல்ல, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? யாரோ ஏதோ சொன்னதுனால அவரை நான் என்ன செய்தேன்? ரட்சகரா ஏற்றுக்கொண்டேன். இந்த ரட்சிப்பு தேவனுடைய கிருபையினால் எனக்கு என்னப்பட்டது? கொடுக்கப்பட்டது. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு. இந்த விசுவாசம் எங்க இருந்து வந்தது? யாராவது சொல்லி தேவன் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி நான் என்ன செய்யறேன்? விசுவாசிக்கிறேன். கேள்வினால் யாரோ ஒருத்தங்க சொல்றதுனால இது உண்மையான தேவன் என்பதை நான் அறிந்ததுனால விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசமும் என்னிலிருந்து புறப்படல. அதுவும் என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஒரு வரம் தான், அதுவும் ஒரு கிஃப்ட் தான். விசுவாசம் கூட, நான் தேவனை விசுவாசிப்பதும் ஒரு கிஃப்ட் தான். அப்போ இந்த ரட்சிப்பு என்னுடைய கிரியையினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால், தேவனுடைய தயையினால், தேவனுடைய வரங்களினால் என்ன செய்யப்பட்டது? நான் பெற்று இருக்கிறேன், இல்லை அடைந்து இருக்கிறேன். பாருங்களேன், ரோமர் 4:5 இப்படி அழகா சொல்லப்பட்டது. என்னது? ரோமர் 4:5 ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறதுனாலே அவனுடைய விசுவாசம் நீதியா எண்ணப்படுகிறது. பாவியா ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த பாவி நான் கிரியை செய்வதனால் அல்ல, கிரியை செய்கிறதுனால் அல்ல, இந்த பாவியை ஒருவர் இந்த பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் தேவனை விசுவாசிப்பதன் நிமித்தமாய் அவனுக்குள்ள என்ன செய்யப்படுது? மறுபடியும் அந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறதுனால என்ன செய்யப்படுது? அவன் எப்படி சொல்லப்படுறான்? நீதிமான் என்று அழைக்கப்படுகிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் நீதிமான் என்று அழைக்கப்படுவதனுடைய முகாந்திரம் என்ன தெரியுமா? என்னுடைய கிரியைகளின் நிமித்தமா அல்ல, நான் செய்கின்ற செயலினால் அல்ல, நான் வைத்திருக்கிற விசுவாசம். இன்னாரிடத்தில் நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன். அவர் யாரு? நான் பாவியா இருக்கிறேன், என்னுடைய கிரியையினால் அல்ல, பாவிகளிடத்தில் இருந்து ரட்சிப்பதற்கு ஒருவர் உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். பாருங்களேன், இந்த விசுவாசம் தான் என்னை நீதிமான், என்னை நீதிமானாய் மாற்றிருக்கு. அப்போ முதலாவது கொடுக்கப்படுகிற தயை, கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற தயை ரட்சிப்பின் அடிப்படையில் தான் கொடுக்கப்படுகிறது. அதை நம்ம யோசிக்கணும்.
கர்த்தாவே நமக்கு தயை பாராட்டினாரு, ஒரு கிருபை பாராட்டினாருன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னுடைய வேலையில ஒரு ப்ரொமோஷனை கொடுத்தாருன்னா கர்த்தர் கிருபை. இந்த வார்த்தை எல்லாம் சொல்றோம்ல. எப்படி இருக்கிறீங்க பிரதர்? நான் இருக்கிறேன் ஏதோ கடவுளுடைய கிருபையினால இருக்கிறோம் பிரதர், ஏதோ இருக்கிறோம். எல்லாரும் சொல்றோம்ல, ஏதோ கிருபை அல்ல. ரட்சிப்பு விலை மதிக்கத்தக்க ஒரு பொருள் அல்ல, விலை மதிப்பற்றது. நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன், உங்களுடைய ரட்சிப்பு விலை மதிப்பற்றது. இது எந்த ஒரு உலகத்தரமான பொருளோடு கூட நம்ம என்ன செய்ய முடியாது, கம்பேர் பண்ணவே முடியாது. அப்போ அந்த ரட்சிப்பை நான் அப்படி கருதினால் மாத்திரமே தேவனுக்கு அடுத்த காரியங்களில் நான் என்ன செய்ய முடியும், செயல்பட முடியும். ஒரு தேவனுடைய திட்டத்திற்கு செயல்படுகிற ஒரு மனுஷனை கொண்டுதான் கர்த்தர் என்ன செய்கிறார், இன்னும் தயை கொடுக்கிறார், இன்னும் கிருபை கொடுக்கிறார். இன்னொரு காரியம் சொல்லட்டுமா? தேவனுடைய தயைக்கும் மனுஷனுடைய தயைக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி, இயற்கைக்கு அப்பாற்பட்டதையும் கட்டுப்படுத்துகிறது தான் தேவனுடைய தயை. உங்களுடைய வாழ்க்கையில இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம், இதெல்லாம் நடக்காது அப்படி அல்ல. என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய தயை எனக்கு வரும்போது எப்படி தெரியுமா இருக்கும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்யும், நடக்கும். உலகம் சொல்லலாம் இது இப்படிதான், உலகம் சொல்லலாம் இது இப்படிதான் செய்யணும். ஆனால் தேவ தயை உங்களுக்கு கிடைச்சதுன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய முடியும். மனித தயைனா என்னது? மனித தயை என்பது இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களில் எனக்கு அன்பு காட்டுவது, என்னை ஆதரிப்பது, எனக்கு உதவுவது, இதுதான் மனிதர் மூலமாய் வருகின்ற தயை. உலகத்தில் எனக்கு சில காரியங்கள் நடக்கணும், ஆனால் கர்த்தர் சில நபர்களை கொண்டு என்னுடைய காரியங்களை எனக்காக ஆயத்தம் பண்ணி எனக்கு ஆதரவாக அன்பு செலுத்த உதவி செய்ய கர்த்தர் சில நபர்களை ஏற்படுத்துறார்ல, அதுதான் மனிதர்கள் மூலமாய் உண்டாகின்ற தயை. தேவனிடத்திலிருந்து வருகிற தயை என்ன சொன்ன, இயற்கைக்கு அப்பாற்பட்டதை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். செஞ்சிருக்கிறாரா? இல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வரும்போது வெளியில வந்து பாக்குறாங்க, தப்பிச்சிட்டோம்னு நினைக்கும் போதுதான் நினைக்கிறாங்க, திரும்பி என்ன செய்யறாங்க, சத்துருக்கள் பின்தொடர்கிறதை பாக்குறாங்க. இவர்களுடைய கூட்டம் அதிகமா இருந்தாலும் இவங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது, நம்ம முடிஞ்சிட்டோம், நம்ம லைஃப் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் சொன்ன காரியம் என்னது, உன் கையில் இருக்கும் கோலை சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு. ஒரு சமுத்திரத்தை ஒரு மனிதனால பழக முடியுமா? லட்சக்கணக்கான மனுஷங்க அது உளுமாய் கடந்து போக முடியுமா? முடியாது. ஆனால் தேவனால் என்ன செய்யும்? இது மனிதர்களுக்கு கர்த்தர் செய்கின்ற தயை. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு இந்த தயை செய்ய முடியும்னா, இந்த காரியத்தில் என்னுடைய எண்ண ஓட்டத்தின் படி அல்ல, நான் கர்த்தரிடத்தில் என்னுடைய விசுவாசத்தின் அளவுக்கு தக்க பலனை என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும். இயற்கைக்கு, நல்லா இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் பதியணும் தான் நான் இத்தனை முறை சொல்றேன். இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ள வல்லமை உள்ள தேவன், அவர் உங்கள் பேரில் ஒரு உதவி செய்யும், ஒரு தயை பாராட்டணும்னா அதை அவரால் மாத்திரமே செய்ய முடியும். ஹல்லேலூயா. மரியாள் கேட்டால் இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியலையே, இதெல்லாம் பாசிபிளே கிடையாதே. ஒரு கணவன் ஒரு மனைவி இந்த பந்தத்தில் ஒரு குழந்தை உண்டாகும், ஆனால் இந்த பந்தத்தின் நிமித்தமாய் அல்ல, ஒரு மிராக்கிளஸா கர்த்தர் என்ன செய்ய முடியும். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், முடியாது என்ற வார்த்தை தேவனுடைய அகராதியில, அவருடைய அகராதியில இல்லைன்னா என்னுடைய அகராதியில என்ன செய்யக்கூடாது. சொல்றது கஷ்டமா தான் இருக்கு பாஸ்டர், நீங்க மேல இருந்து சொல்லிடுறீங்க, நாங்க போற பாடுகளும் பிரச்சனைகள் அதிகமா தான் இருக்குதுல்ல. ஒன்று சொல்றேன், எவ்வளவு பிரச்சனை அதிகமா இருக்குதோ அவ்வளவு அதிகமாக நீங்க அவரை சார்ந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனையும் உங்களுக்கு தெரியாது, நீங்க போய் சேரக்கூடிய அந்த பயணமும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டயர்ட்னஸா தெரியாது இல்ல. உங்களுக்கு பிடித்த நபரோடு கூட நீங்க ஒரு பயணம் போறீங்க, ரொம்ப கரடு முரடான ஒரு பயணமா இருந்தா கூட உங்களுக்கு ரொம்ப விரும்பின ஒரு நபர் உங்க கூட இருந்தாருன்னா எப்படி இருக்கும்? அந்த கரடு முரடான பாதையுமே உங்களுக்கு எப்படி இருக்கும்? எக்ஸைட்டிங்கா இருக்கும். நீங்களாம் பார்க்கறது பார்த்தா பயமா இருக்குது, அப்படிதானே? சில ரோலர் கோஸ்டர் எல்லாம் போவோம், பயமா தான் இருக்கும் இல்ல. ஆனா உங்களுக்கு பிடிச்ச நபரோட நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கும் பயம் தான் இருக்கும். ஆனா நீங்க பக்கத்துல யார் இருக்கா, நமக்கு பிடிச்ச நபர் இருக்கான், எக்ஸைட்டிங்கா மாறும். நீங்க கர்த்தரோடு கூட நடந்து பாருங்களேன், உங்களுடைய கடுமையான சூழ்நிலை, உங்களுடைய கடினமான பகுதிகளில நீங்க யாரை இன்வைட் பண்றீங்களோ இல்லையோ, இன்வைட் ஜீசஸ் கிரைஸ்ட். கர்த்தரோடு கூட நீங்க பயணிக்க தொடங்குனீங்கன்னா உங்களுடைய அனுபவம் இனிமையாய் மாறும், வருத்தமா இருக்காது இல்ல. அப்படிதானே? அதே போல இந்த காலை வேளையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் இல்ல பாஸ்டர், மெடிக்கல் ரிப்போர்ட் இப்படிதான் சொல்லுது,
இப்படிதான் டாக்டர்ஸ் சொல்றாங்க, இப்படிதான் எனக்கு என்னுடைய ஆபீஸ்ல இருந்து இதை தான் சொல்றாங்க, என்னுடைய மேல் அதிகாரி இதை தான் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. நம்ம போன வாரம் பார்த்தோம்ல, எல்லா நிரூபங்களையும் கர்த்தர் மாற்றி போட வல்லவராக. எத்தனை பேர் நீங்க எஸ்தர் வீட்டில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னு தெரியல. அதுக்கப்புறமா ராஜாவுடைய உத்தரவு என்னவா இருந்தது தெரியுமா? இவனை உயர்த்த ஸ்தானத்துல வைப்பது மாத்திரமல்ல, இந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாய் பேசுகிற செயல்படுகிற எந்த மனுஷனுடைய எல்லா காரியங்களையும் இந்த யூதர்கள் என்ன செய்யலாமா? அபகரித்துக் கொள்ளலாம் இருக்கு. நீங்க அவங்களை என்ன செய்யலாம்? உங்களுக்கு விரோதமா செயல்பட்டாங்கன்னா you will take their possession அப்படின்னு இருக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா எழும்புகிற இல்ல நீங்க நினைக்கின்ற சத்துரு உங்களுடைய எண்ணங்களில் போடுகின்ற எல்லா காரியங்களையும் கர்த்தரால் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். அந்த உணர்வோடு கூட. அப்போ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற தயை என்னது? ஒரு மனுஷன் மூலமாய் கிடைக்கின்ற தயை அல்ல. இதுவரையும் நடந்திராத இல்ல இதெல்லாம் நடக்காது, இது பாசிபிளே இல்ல அப்படின்ற சொல்ற இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு நடப்பித்து காண்பிக்க முடியும். ஹல்லேலூயா. சரி, அப்போ பாருங்களேன், அதுதான் ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் நம்ம படிக்கலாம். நம்ம 5 படித்தோம், 7வது வசனத்தை படிப்போம். ரோமர் 4:7. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். அதாவது இந்த வார்த்தை என்னது? நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் தேவ தயை நமக்கு அற்பமா எண்ணுகிறோம். அது ஒரு தயையாவே நம்ம பொருட்படுத்துகிறது இல்லை. உங்களையும் என்னையும் கர்த்தர் மன்னித்து ரட்சித்து அவருடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டிருக்கிறார்னா இது எவ்வளோ கொண்டாடத்தக்க ஒரு காரியம் பாருங்க. தயை நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து வரும்போது நமக்கு சரியா தெரியல. ஏன்னா கர்த்தரிடத்திலிருந்து ஒரு தயை வரும்போது இட் இஸ் நாட் மெட்டீரியலிஸ்டிக், இட்ஸ் நாட் ஃபினான்ஷியல். கர்த்தர் தேவ அவருடைய சீஷர்களை அழைக்கும் போது என்ன சொன்னார்? வாங்கப்பா, உங்களை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். நாளைக்கு நீங்க வந்த உடனே உங்களுக்கு எல்லா தேவைகளையும் கொடுக்குறேன். அப்படிதான் சொல்லி அழைச்சாரா? உங்களோட தேவையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்க என் பின்னே வாருங்கள் அப்படி சொன்னாரா? என்ன சொன்னாரு? என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்களாய் மாற்றுகிறேன். நீங்க எப்படிப்பட்டவர்களா இருப்பீங்க? நீ ஆசீர்வாதமா இருப்ப, மற்றவங்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு தான் கர்த்தர் சொல்றாரு. You will be blessed. இன்னைக்கு தேவனுடைய ஜனமாகிய நாம் கண்டுகொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை மன்னித்தார்ல, உளையான சேற்றிலிருந்து பாவத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தாரு. நான் எவ்வளோ நேரம் எவ்வளோ முறை அவருக்கு விரோதமாக நான் செய்திருக்கிறேன். அது என்னைக்காவது நம்ம உணர்ந்திருக்குமா? தேவன் நமக்கு ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற முதல் தயை ரட்சிப்பின் அடிப்படையில் தான் அவர் கொடுக்கிறார். He is not enticing. அவர் ஏதோ ஒரு ஆசை காட்டி அப்படி நம்மளை கொண்டு வர தேவன் அல்ல. அவருடைய தயை ரட்சிப்புக்கு நேராய் நடத்துகிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் இன்னும் அவரை விசுவாசித்து நடந்து கொள்வானா என்றால் அவனுடைய வாழ்க்கையில மேலும் தயை கொடுக்கிறார். அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் எபிரேயர்ல படிக்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் அவனுடைய விசுவாசத்திற்கு தக்கதாய் அவனுக்கு என்ன செய்யறாரு? வரங்களை கொடுக்கிறார். என்னுடைய கிஃப்டிங் எப்படி இருக்குன்னா, ஆனா இன்னும் அதிகமாய் அவரிடத்தில் நான் விசுவாசம் வைக்கும்போது கர்த்தர் என்னை உண்மையுள்ளவன் என்று கருதி எனக்கு ஊழியத்தை கொடுக்கிறார். இந்த ஊழியத்திற்குரிய தயை கொடுக்கிறார். ஒரு மனிதனை அழைத்த தேவன் அதே தயை மாத்திரமல்ல, அதே அளவுக்கு தான் உதவி செய்ய முடியும் அல்ல, நான் இன்னும் அவரை சார்ந்து இருப்பேன் என்றால் அதிக தயை எனக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அதிக தயை பெற்றுக்கொள்கிற மனிதனாய் மாறுவேன். அதுதான் தீத்து 2:11 நான் படிக்கிறேன். 2:11 எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமாகி அப்படின்னு இருக்கு. எல்லா மனுஷனுக்கும் ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். எல்லா மனுஷனையும் ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். அந்த ரட்சிப்புக்கு அவசியமான கிருபை அவர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். திருப்பிக் கொள்வோம் பாருங்க. 3 காரியங்களை உங்களோடு கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏன் என்னுடைய வாழ்க்கையில மனுஷ தயை எனக்கு கிடைக்குது? நான் ஆபீஸ்ல எனக்கு நெருக்கமான நண்பர்கள் இருக்காங்க, எனக்கு வெல் விஷர்ஸ் இருக்கிறாங்க, என்னுடைய சுக வாழ்வுக்காக எனக்கு உதவி செய்கிறவர்கள், எனக்கு கர்த்தர் எனக்கு ஜனங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். நல்லது. ஆனால் தேவ தயை ஒரு மனிதன் என்ன செய்யும் தெரியுமா? மற்ற மனிதர்களுக்கு இல்லாத ஒரு விசேஷித்த காரியங்களை நடப்பிப்பதற்கு கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? எனேபிள் பண்ணுவார். அதுதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையினுடைய அளவுகோலா இருக்கு. இருந்த வண்ணமாவே இருக்கிறது இல்லை. என்னுடைய விசுவாசம் எனக்குள்ள இருக்குது. இங்க இருக்கிற யாரும் அவிசுவாசிகளா இல்லை நான் சொல்லல, எல்லாரும் விசுவாசிக்கிறோம். ஆனால் எல்லாருடைய விசுவாசத்தினுடைய அளவுகோல் என்ன செய்கிறது? வேறுபடுது. அப்போ நான் இருந்த வண்ணமா இல்ல,
தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய முடியும் ஆற்றல் உள்ள தேவன் என் மேல் தயை பாராட்டணும்னா நான் இன்னும் அதிகமாய் அவர் மேல் என்ன செய்யணும்? விசுவாசத்தை வைக்கணும். இன்னும் அதிகமாய் அவரை நான் என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். பாருங்க, முதல் காரியம் பாருங்க, இந்த தயையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, இல்ல தயையை நான் முற்றிலுமாய் தேவ தயையை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடி என்னுடைய வாழ்க்கையில தடை செய்கின்ற முதல் தடை என்ன தெரியுமா? என்னுடைய விசுவாசத்தின் எல்லை. லிமிட்டிங் மை பிலீஃப். என்னுடைய விசுவாசத்தின் எல்லையை எவ்வளவோ அதற்கு ஏற்ற பலனை தான் நான் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சின்ன பாத்திரத்தை கொண்டு போயிட்டு எனக்கு இதுல நிரப்புங்கன்னா அந்த சின்ன பாத்திரத்தை தான் கர்த்தர் நிரப்புவார். பெரிய பாத்திரத்தை கொண்டு போனா அதையும் நிரப்ப அவர் என்ன செய்கிறாரு? போதுமானவரா இருக்கிறார். என்னுடைய விசுவாசத்தின் எல்லை பொறுத்து தான் என்ன செய்து என்னுடைய வாழ்க்கையில் தேவ தயையை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் உடனே ஏதோ ஒரு பாத்திரம் இல்லை, உங்களுடைய விசுவாசத்தின் அளவு, இந்த பாத்திரத்தின் அளவு எவ்வளவு இருக்கோ அதனுடைய கொள்ளளவுக்கு தக்கதான் என்ன செய்வார் கர்த்தர்? அவர் வர்ஷிக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, வேதத்தில் கர்த்தரால் செய்யப்பட்ட தேவ தயையை, தேவனால் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஜனமும் தேவனுடைய தேவன் சொன்ன வார்த்தையை என்ன செய்தாங்க? முழுமையாய் விசுவாசித்தாங்க, முழுமையாய் நம்பினாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில முழுமையா நம்புறோம், ஆனால் ஒரு பிரச்சனை, ஒரு பாடுகள் வரும்போது நம்ம என்ன செய்யறோம்? நல்லா கவனமா கேளுங்க. நீங்க உங்களுடைய விசுவாசத்தினுடைய டெஸ்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க தப்பே பண்ணிருக்க மாட்டீங்க. இந்த பிரச்சனை என்னால இல்ல, உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா உங்களை என்ன செய்வான்? அப்படி போய் நிப்பாட்ட வைக்கும் போது உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்ல? சிங்கத்தின் மத்தியில் நிற்பதற்கு தானியேல் என்ன செய்யல? எந்த தவறும் செய்யல. அக்னி மத்தியில் நடந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அவங்க எந்த தவறும் செய்யல. ஆனால் என்ன செய்தாங்க? அவர்கள் பிடித்த கொள்கையில விசுவாசமாய் நின்னாங்க. நீங்க உங்களுடைய விசுவாசம், நீங்க சந்திக்கின்ற சவால்கள் என்ன என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுல தேவனுடைய விசுவாசத்தை காட்டுறீங்களா, இல்ல உலகம் கொடுக்கும் ஆலோசனை எனக்குள்ள வருதா? கண்டிப்பா வரும். இந்த உலகத்துல நம்மளுடைய காதுகள் என்ன செய்யுது? உலகத்தின் காரியங்களும் கேட்குது. ஆனால் ஆவிக்குரிய காதுகளையும் நீங்க என்ன செய்யணும்? விரிவாய் திறந்து கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. என்னுடைய விசுவாசத்தின் எல்லைக்கு தக்கதாய் கர்த்தர் எனக்கு என்ன செய்யறாரு? ஒரு பலனை கொடுக்கிறார். இது கர்த்தரே செயல்படுத்த முடியும். தேங்க்யூ, தேங்க்ஸ். கர்த்தரே இதை என்ன செய்ய முடியும்? செயல்படுத்த முடியும். அப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் தேவ தயையை சுதந்தரிப்பதற்கு ஒரு எல்லையை நான் வச்சுக்கிறேன். இதுதான் என்னுடைய விசுவாசம், இதுதான், இதுக்கு மேல இதை தாண்டி என்ன செய்ய முடியாது அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தான் நதியை கடந்து வராங்க. என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை நான் அடைந்துட்டேன்னு நினைக்கும் போதுதான் அவங்க என்ன செய்யறாங்க? சந்திக்கிறது என்னது? எரிகோ. இன்னைக்கு உங்களை வாழ்க்கையில சொல்றேன், பிரச்சனைக்கு மேல உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா, கண்டினியூஸா பிரச்சனை வந்துகிட்டே இருந்ததுன்னா, நீங்க என்ன, கர்த்தர் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. நீ என்ன செய்? என்னை சார்ந்து கொள். வாழ்க்கை முழுதுமாய் பிரச்சனையா இருக்குன்னா இன்னும் அதிகமாய் சார்ந்து கொள் என்று சொல்லி அவர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். எடுத்துக்கொள்ளும் பாருங்களேன். யோசுவா 6ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை படிக்கலாம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. அப்பதான் ஒரு பிரச்சனையை தாண்டி வருகிற யோசுவாவுக்கு அவன் கண்களுக்கு முன்பதாக கொடுக்கப்படுகிற காட்சி என்னது? இவன் மாத்திரம் பிரச்சனை, இவனுக்கு மாத்திரம் இதை சந்திக்கிறதா இருந்தா பிரச்சனை. ஆனா இவனை நம்பி என்ன செய்யறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கூட்டமாய் வருகிற அந்த கூட்டங்கள்லாம் எப்படிப்பட்ட மனிதர்கள்? வணங்கா கழுத்துள்ளவர்கள், கடின இருதயம் உள்ளவர்கள், முரட்டாட்டம் பிடித்தவர்கள். யோசிச்சு பாருங்க. இப்பதான் இங்க வந்துருங்க, இப்போ வந்துட்டா ஒரு பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு பிரச்சனை எப்படி அவங்க பார்த்திருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. என்னை கொண்டு வந்து மறுபடியும் என்ன செய்யிட்டீங்க? ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்றார். யோசுவாவினோ, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி அவர்கள் என்ன செய்யல? ஒரு சண்டையும் அவர்கள் பயிற்சி இல்லாத ஒரு ஜனங்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் இந்த ஜனங்களையும் இந்த ராஜாவையும் யுத்த வீரர்களையும் உன்னுடைய கையில் என்ன செய்வேன்? உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் நீங்க ஆவியில் நான் சொல்றேன், ஏதோ ஒருத்தங்க சொன்னாங்க, ஏதோ ரீல்ஸ்ல பார்த்தேன், அப்படி அல்ல. நீங்க வேதத்தை திறந்து படித்து இந்த வார்த்தை உங்களுக்கு உரியதாய் மாறிச்சுனா
ஆவியில் அந்த வார்த்தை உங்களோடு கூட இடைப்பட்டது என்றால் அந்த வார்த்தை கொண்டுதான் கர்த்தர் என்ன செய்ய போறாரு, அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை கொண்டு போக போறார். இதுதான் தேவ தயை. ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தை விசுவாசிப்பானே என்றால் அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். இந்த விசுவாசத்திற்கு ஒரு எல்லை கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவருக்கு எல்லை கிடையாது. நான் எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறேனோ அந்த வார்த்தையின்படியே நடக்கும். இந்த வார்த்தையை சொன்ன தேவன், இந்த வார்த்தையை சொன்ன கேட்ட உடனே அவனுக்கு எவ்வளவு மனசுல இருந்தது. எப்படி இதை போய் நான் என்ன செய்வேன், என்னுடைய ஜனத்துக்கு சொல்லுவேன்ல. இது பிரச்சனைனா ஒரு மனுஷனுடைய விசுவாசம் அல்ல, சகல ஜனங்களும் என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். அப்போ அவன் சொன்ன காரியம் பாருங்க. இதெல்லாம் இதை கேட்ட பிற்பாடு ஆமா கர்த்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றாரு. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் எப்படி அவர்களை உன் கையில ஒப்பு கொடுப்பேன், நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி அதே அதிகாரத்துல 10வது வசனத்தை படிக்கலாமே. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தயை பாராட்டணும்னா அவர் என்ன சொல்றாரு, நான் சொல்ற வரை என்ன செய்யாதீங்க, சத்தம் கட்டாம இருங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்துச்சுன்னா இந்த வார்த்தை உருவாகும் வரை ஏன்னா எடுத்தோன்னு நம்ம சொல்லிட்டோம்னா சில நேரங்கள் சில டிஸ்கரேஜ்மெண்ட் என்ன செய்யும், அந்த வார்த்தையை அப்படியே அழித்திரும்ல. அவர் என்ன சொல்றாரு, யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும். வார்த்தை வந்த உடனே நம்ம ஆவியில் ஆர்ப்பரிப்பது ஒன்று. சில நேரம் என்ன செய்யறோம், மாம்சத்துல நம்ம எனக்கு கர்த்தர் இது வந்துருச்சுன்னு எல்லார்கிட்டையும் போய் சொல்லிடுறோம். ஆனா அது நடப்பதற்கு சில தாமதங்கள் வைத்திருக்கிறார் கர்த்தர். அப்படின்னா அதுக்குள்ள நம்ம மத்தவங்களை எப்படி ஃபேஸ் பண்றதுன்றது நமக்கு ஒரு பிரச்சனையா மாறுது இல்ல. சில வார்த்தைகள் விதையாய் உங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் விதைத்தா அது முளைத்தெழும்பும் வரை நீங்க என்ன செய்யணும், காத்திருக்கணும். நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயிலிருந்து சத்தம் காட்டாமலும், பாருங்க கரெக்டா சொல்ல, சத்தம் காட்டாம இருப்பா அப்படி சொல்றாரு. அதிகமா என்ன செய்ய, உடனே என்ன செய்யாத. நான் ஒரு காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில செய்ய போறேன், இந்த காரியத்தை செய்யும் வரை, இந்த ஜனங்களுக்காக நான் செய்கின்ற இந்த காரியம் நடக்கும் வரை சில நேரம் என்ன செய்ய, சத்தம் காட்டாம இரு அப்படின்றாரு. இவன் என்ன செய்யறான் பாருங்க, 11வது வசனம். அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். அவர்கள் திரும்ப பாளையத்திலே வந்து பாளையத்தில் தங்கினார்கள். கர்த்தர் இதை சொன்னாரான்னு எனக்கு தெரியல. அவர் சொன்ன காரியம் என்னது, நீ ஒவ்வொரு நாளும் இந்த பட்டணத்தை எக்காலம் ஊதி ஒரு நாளைக்கு ஒரு முறை என்ன செய்யணும், சுத்தி வரணும். 7வது நாள் மாத்திரம் 7 முறை நீ என்ன செய்யணும், எக்காலம் ஊதுன்னு சொன்னார். ஆனா அதுக்கு முன்னாடி 11வது வசனத்துல சொன்னப்பட்ட காரியம் என்னது, கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். அவர்கள் திரும்பி பாளையத்திலே வந்து பாளையத்திலே தங்கினார்கள். அப்ப என்ன அர்த்தம், ஒரு கர்த்தருடைய காரியம் செயல்படும் முன்பதாக தேவனுடைய பிரசன்னத்தை அவன் என்ன செய்யறான், அவன் போய் வெற்றி சிறக்க வேண்டிய இடங்களில அவன் தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வரான், தேவனுடைய சமூகத்தை கொண்டு வரான். காரணம் என்ன, என்னுடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய பிரசன்னம் தான் என்ன செய்யும், எனக்கு இந்த வெற்றியை பெற்று தரும். விசுவாசம் என்பது தேவனுடைய இந்த காரியம் நடந்த காரியம் தேவனால் ஆயிற்று என்பதை நான் என்ன செய்யணும், உலகத்திற்கு அறிவிக்கணும். இந்த காரியம் என்னால் இது நடந்தது என்று அல்ல. இதுவரையும் நடந்திருக்குதா? யாராவது எக்காலம் ஊதி ஒரு பெரிய மதிலை இடிக்க முடியுமா? அதான் சொன்னேன், மனிதனுக்குள்ள விசுவாசம் என்ன, தேவனை எந்த அளவுக்கு நான் விசுவாசிக்கிறேனோ அந்த அளவுக்கு காரியங்களை கர்த்தர் என்ன செய்வாரு, செயல்படுத்துவார். எந்த ஒரு நாட்களிலும் ஒரு எக்காலம் ஊதுவதனால் ஒரு பெரிய ஒரு மதில் சுவர் இடிந்து விழுமா அப்படின்னா முடியாது. அதனால தான் சொல்றேன், உங்களுடைய விசுவாசம் தேவனை சார்ந்து இருக்குமே என்றால் இந்த சகல காரியமும் என்ன செய்யும், நடக்கும். அடுத்தது பாருங்களேன், இன்னொரு காரியம் என்னது, தேவனிடத்திலிருந்து நான் தயையை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். 2வது என்ன தெரியுமா, தவறான மனநிலை, ராங் மென்டாலிட்டி. உலகம் என்ன சொல்ல தெரியுமா, இதெல்லாம் இப்படி செய்தாதான் இது நடக்கும், இதெல்லாம் இப்படி கையாண்டாதான் இதெல்லாம் என்ன செய்ய முடியும், செயல்படுத்த முடியும். ஆனால் ராங் மென்டாலிட்டி தேவனுடைய தயையை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாதபடி என்ன செய்கிறது,
தடை செய்கிறது. தவறான மனநிலை, தவறான ஸ்ட்ராட்டஜி, இந்த காரியத்தை எப்படி நிகழ்த்துவது என்பது என்ன செய்யல தெரியல. உங்க எல்லாருக்கும் கர்த்தர் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், அப்படிதானே? இல்ல, தாளந்துகளே இல்லாத ஒரு மனுஷன் இருக்கிறானா? இல்ல. எல்லா மனிதர்களுக்கும் அவர்களுக்கு அளவுக்கு தக்க தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு தக்க டேலண்ட்ஸை கொடுத்திருக்கிறார். அந்த டேலண்ட்டை நான் எப்போ கர்த்தருக்கு நேராய் செலவு பண்றேனோ, அந்த டேலண்ட்டை நான் எப்படி நான் பயன்படுத்துகிறேன்றது தக்கத்தான் கர்த்தர் என்ன செய்யறாரு, எனக்கு இன்னும் அதிகமாய் தாளந்துகளை கொடுக்கிறார்ல. இந்த தாளந்துகள் நல்லா தெரியும் பாருங்களேன். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஹல்லேலூயா. இந்த மனிதன் என்ன சொல்றான் பாருங்களேன். எல்லா மனுஷனுக்கும் அவனவனுக்கு தக்க தாளந்துகளை, அவன் எவ்வளவு ஹேண்டில் பண்ண முடியுமோ அதுக்கு தக்க தாளந்துகளை கொடுத்தார். பரலோக ராஜ்யம் தூர தேசத்திற்கு பிரயாணப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன்னுடைய வேலைக்காரர்களை அழைத்து, ஒருவனுக்கு 5 தாளந்துகள், ஒருவனுக்கு 2, ஒருவனுக்கு 1 தாளந்து கொடுக்கிறான். 5 தாளந்துகளை பெற்றவனோ என்ன செய்யறான், அவன் மீண்டும் வணிகம் செய்து, இல்ல வாணிகம் செய்து, ட்ரேட் அப்படின்னு இருக்குது, அவன் இன்னும் மேலும் 5 தாளந்துகளை சம்பாதித்தான். 2 தாளந்துகள் பெற்றவன் இன்னும் 2 தாளந்துகளை உருவாக்கினான். ஆனால் 1 தாளந்து பெற்றவனோ என்ன செய்தான், என்னுடைய வாழ்க்கையில தயை, இன்னும் கர்த்தரிடத்திலிருந்து நான் தயை பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை நான் இன்னும் என்ன செய்யல, ஐடென்டிஃபை பண்ணல. இல்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை இல்ல, அவனுக்கு ஃபர்ஸ்ட் என்னதான் இருந்தது, அவன் சொல்ற காரியம். அந்த 24 மறுபடியும் படிக்கலாமே, 24வது வசனம். ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். சொல்ற காரியம் என்னது? முதலாவது, எஜமானை குறித்த தவறான புரிந்து கொள்ளுதல், எஜமானை குறித்து தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். என்னுடைய விசுவாசத்திற்கு, என்னுடைய தயை பெற்றுக்கொள்ள முடியாதபடி நான் ஏன் எனக்கு இன்னொரு இடம் கொடுப்பதனுடைய இரண்டாவது காரியம் என்னது? என்னுடைய மனநிலை, தவறான மனநிலை. இதெல்லாம் இப்படி நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு நான் என்ன செய்றேன், எஜமானை குறித்த தவறான மனநிலை. அவர் சொல்றாரு, நீ பயங்கரமான ஆளா இருக்கிறப்பா, நீர் எப்படியா 24ல் சொல்லப்பட்டது போல, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்பதை நான் அறிவேன். ஹல்லேலூயா. உங்க கையில என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நான் செயல்படுத்தும்படி நான் செயல்படுவேன் என்றால் அதிக தயை. இதுக்கு அடுத்த வசனம் அப்படிதான் சொல்லப்படுதுல, அவனிடத்துல இருக்குது வாங்கி இருக்கிறவனிடத்துல கொடுக்கிறார். அப்போ என்னுடைய வாழ்க்கையில தவறான மென்டாலிட்டி, இல்ல ராங் நெகட்டிவ் தாட்ஸ், என்னுடைய எஜமானை குறித்த நெகட்டிவ் தாட்ஸ், இல்லை என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற காரியங்களை குறித்த நெகட்டிவான தாட்ஸ் என்ன செய்து தேவனிடத்திலிருந்து நான் தயை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை செய்கிறது. அவரை குறித்து தவறான ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொள்கிறேனா இருக்கு. மூன்றாவது பாருங்க, மூன்றாவது காரியம் தாமதிப்பது. எங்கு தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறதோ அது தாமதிக்காம நான் செயல்படும் போதுதான் என்ன செய்யும், அதற்குரிய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு 2 நபர்களை குறித்து இந்த காலை வேளையில் உங்களோடு கூட நம்ம தியானிக்கலாம். ஒன்று, பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு நபரையும் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு நபரையும் கூட இந்த தயை பெற்று தேவனிடத்திலிருந்து தயை பெற்றுக் கொள்கிறார்கள், மனிதர்களிடத்திலிருந்து தயை பெற்றுக் கொள்கிற இந்த 2 மனிதர்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளும் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தையா இருந்தாலும் கூட முதல் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சமே அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டானது. அப்போ ஒரு பஞ்சத்தின் மத்தியில் அவன் இருக்கிறான். தன் தகப்பன் சந்தித்த அதே சூழ்நிலையை மகனும் சந்திக்கிறான். அவன் ஒரு யோசனை செய்யறான், தன் தகப்பன் செய்தது போல நாம் என்ன செய்யலாம், நாமும் எகிப்து தேசத்துக்கு போலான்னும் போது கர்த்தர் அவனுக்கு சொன்ன ஒரு வார்த்தை. அடுத்த 2வது வசனத்தை பார்க்கலாமே. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஹல்லேலூயா. நான் உனக்கு சொல்லுகிற தேசத்திலே குடியிரு. கர்த்தருடைய வசனம் எப்பொழுதுமே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு
ஒரு தயை கொடுக்கணும், ஒரு தயை பாராட்டணும் அப்படின்னு அவர் தீர்மானிச்சுட்டா, அவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை அருளுகிற தேவனா இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கும்போது தான் எனக்குள்ள சவால்கள் இருக்கும். கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தாருன்னா சூழ்நிலைகள் விரோதமா தான் இருக்குது. அவர் சொல்றான், எகிப்து தேசம் பஞ்சம் இல்லாத ஒரு செழிப்பான தேசமா இருக்குது, இங்க பஞ்சமா இருக்குதுனால நான் கிளம்புறேன்னு நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ எகிப்து தேசத்துக்கு போகாம நீ என்ன செய், இங்கேயே இரு அப்படின்னு சொல்றாரு. அவன் என்ன செய்யறான், அங்கேயே இருக்கிறான். அங்க பல காரியங்கள் நடக்குது. ஆனா 12வது வசனத்தை படிப்போமே. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் கேராகிலே என்ன செய்யறான், தங்கும்படி கர்த்தர் சொல்றாரு. பஞ்ச காலத்தில் நீ என்ன செய்ய, விதை, நான் உனக்கு என்ன செய்வேன், செழிக்கும்படி செய்வேன் என்று சொல்றார். எந்த ஒரு மனிதனும் தனக்கு ஒரு கிரைசிஸ் டைம்ல, ஒரு நெருக்கடியின் மத்தியில அதை செலவு பண்ணாதபடி என்ன செய்வான், கையில வைத்துக் கொள்ளணும் தான் பார்ப்பான். நாளைக்கு என்ன நடக்கும், நாளை தேவைகளை தான் பார்ப்பான். ஆனால் இவர் என்ன சொல்றாரு, நீ விதை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் ஒரு தயை உங்களுக்கு கொடுக்கணும்னார்னா, பஞ்சமான காலங்களிலும் கூட, நெருக்கத்தை சந்திக்கின்ற உங்களுடைய காரியங்களில் கூட கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னவா இருக்குதோ அதை கீழ்ப்படிந்தீர்கள் என்றால், உங்களுடைய தயை உங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, உங்களை சூழ்ந்து இருக்கிறவர்களும் என்ன செய்வார்கள், அவங்க பார்த்து சொல்லுவாங்க, இது கர்த்தர் இவர்களுக்கு உண்டு பண்ணினது, இது மனுஷனால் அல்ல, கர்த்தரே இதை செய்தார் என்று அடையாளம் காணும்படி உங்களையும் என்ன செய்வாரு, ஒரு ஸ்தலத்துக்கு நேராக வழி நடத்துவார். இங்கு சொல்லப்பட்ட காரியம், அவன் கர்த்தர் சொன்னபடி அவன் விதைத்தான். அந்த வருஷத்திலேயே தான் என்ன செய்தானா, 100 மடங்கு அறுவடை செய்தான். எப்போ ஒரு பெருக்கம் வருதோ சவாலும் வரும். நான் அதுதான் சொல்றேன், கர்த்தர் எனக்கு ஒரு தயை கொடுத்துட்டாருன்னா எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு இல்லை. இதுவரையும் அவனுக்கு பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் தான் பிரச்சனை வந்தது இல்லை. அடுத்த வசனத்தை படிக்கலாம் பாருங்களேன். அவன் ஐஸ்வர்யவானாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு, போதும், தேவ தயையின் நிமித்தமாய் அவன் ஒரு செழிப்பை கண்டடைந்தான். அவன் சொல்லப்படுறது, அவன் ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்களும் இருந்தார்கள், பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொள்ளும் அளவுக்கு அவன் என்ன செய்தானா, விருத்தி அடைந்தான். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்ததுனால பஞ்சத்திலையும் கர்த்தர் என்ன செய்தாரு, அவனை பெருக பண்ணினார். நம்ம யோசிப்பல, கர்த்தர் நீங்க தானே சொன்னீங்க, ஏன் இவ்வளவு பேர் என்ன நெருக்குறாங்க? தயை, மனுஷன் மூலமாய் கர்த்தர் தயையும் கொண்டு வர முடியும். மனுஷர்கள் அவர்களுடைய பொறாமையும் என்ன செய்யும். எப்பொழுது ஒரு மனுஷன் ஒரு உயர்வடைகிறானோ அவனை சுற்றி ஒரு பொறாமையின் கூட்டமும் என்ன செய்யும், எழும்பும். அப்படிதானே? எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது, கர்த்தரை ஏற்றுக்கொண்டா என்னுடைய வாழ்க்கையில சுகபோகமான வாழ்க்கை, அது அந்த சுவிசேஷம் அல்ல. தட்ஸ் a wrong gospel. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அவரிடத்தில் தயையை பெற்றுக்கொண்டு நீங்க முன்னேறி செல்லணும் போது, சூழ்ந்து இருக்கிற மனிதர்கள் மத்தியில் உங்களுக்கு என்ன வரும், சவால்கள் வரும், பொறாமைகள் வரும், எதிர்ப்புகள் வரும். ஆனால் இந்த மனுஷங்கள் எனக்கு போராடுறாங்கன்னு இந்த மனுஷர்களை நான் போராடுவதல்ல, தயை பெற்று கர்த்தரிடத்திலிருந்து தயை பெற்று கொண்டதினால் வந்த உயர்வின் நிமித்தமாய் வருகின்ற காரியத்தை சமாளிப்பதற்கு நான் இன்னும் அதிகமாய் கர்த்தரை சார்ந்திருக்கணும். இல்ல, எதனால அவருக்கு பொறாமை கொண்டாங்க? இதுக்கு முன்னாடிலாம் அவங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லையே. எதனால பொறாமை கொண்டார்களாம்? அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்களும் இருந்தபடினால். நல்லா கவனமா கேளுங்க. சத்ருவானவன் இல்ல பிசாசு சில மனிதர்களை ஏவி விடுவதனுடைய காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய உலக பிரகாரமான செழிப்பின் நிமித்தமாய் வருகின்ற பாடுகள். யாராவது நீங்க ரொம்ப ஆவிக்குரியவர்களா இருந்தா உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? நீங்க ஸ்பிரிச்சுவலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, இந்த ஆள் இப்படியாவது அப்படி ஒன்றும் நினைக்க மாட்டான். ஏன்னா அது செய்ய முடியாதுன்னு சத்ருவுக்கு தெரியும். புரியுதா நான் சொல்றது? தேவ தயவினால் என்னுடைய ஆவியான உள்ளான மனுஷனை நான் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டேன்னா, இந்த புறம்பான காரியம் எனக்கு ஒரு பொறாமையை கொண்டு வந்தாலும் எனக்கு என்ன செய்யாது, இவர்களை எதிர்க்க மாட்டேன். எனக்கு இவர்களை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு என்ன செய்யும், ஆவியானவர் எனக்கு உணர்த்துவார். தயை நீங்க பெறணும்னா இந்த காண்கின்ற காரியங்களின் நிமித்தமாய் அல்ல, உங்களுக்குள் இருக்கின்ற ஆவியில் நீங்கள் பலப்பட்டால் தான் அது செய்ய முடியும். இவங்க செய்த காரியம் என்ன பாருங்க. அடுத்த வார்த்தை படிக்கலாமே. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அவங்க செஞ்ச காரியம் என்னது? இவங்களுடைய துறவுகள் அல்ல,
இவ்வளோ செழிப்பா இருக்கிறான்னா உலக ஜனங்கள் உங்களுடைய செழிப்பின் மேலதான் கை வைக்கணும்னு நினைப்பாங்க. இவனுக்கு எதிராக இருக்கிற இந்த அமலேக்கியர் என்ன செய்யறாங்க, இவனுடைய ஏராளமான ஆடு இருக்குது, ஏராளமான மாடு இருக்குது, இந்த ஆடு மாடுக்கெல்லாம் தேவையான காரியம் என்னது? அப்படிதானே? அப்போ சத்ருவானவன் கர்த்தருடைய ஒரு தயையை பெற்றுக்கொண்டான். எப்படி? பஞ்ச காலத்துல விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். அப்போ தேவ தயை இயற்கைக்கு அப்பாற்பட்டதுன்னு நான் மறுபடியும் சொன்னேன். இந்த வார்த்தை நீங்க மனதில் வைத்துக்கணும். கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு ஒரு தயை வருதுன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்டது எனக்கு உள்ளேயும் வெளியிலையும் என்ன செய்யும்? செழிப்பை கொடுக்கும். முதலாவது என்ன செய்யணும்? உள்ளதான் கொடுக்கணும். எனக்கு உள்ள நான் செழிப்படைந்தேன் என்றால், கர்த்தருடைய தயை என்னை ஒரு ஆவிக்குள் என்னை பெருக செய்தது என்றா, இந்த புறம்பான காரியங்களை ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கு என்ன செய்யும்? கர்த்தர் ஞானத்தையும் பலனையும் கொடுப்பார். அப்போ துறவு மூடிட்டாங்க. இவன் என்ன செய்தான் பாருங்க 17வது வசனத்துல. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து. அடுத்தது என்ன செய்யறான்? கேராகுக்கு வந்துட்டான். அங்கேதான் இருக்கிறான் அவன். மறுபடியும் அவனுடைய தகப்பன் அங்கு தகப்பனுடைய துறவை தூற்று போனது நிமித்தமாய் மண்ணு போட்டு மூடியது நிமித்தமாய் இன்னொரு காரியத்தை செய்யறான். கேராகுல வந்து தோண்ட உடனே அங்கேயும் என்ன செய்து, நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ தயவு பெற்ற பிள்ளைகள், உங்களோடு போராடுகிறவர்களோடு நீங்க போராடுவதற்காக அழைக்கப்படல. நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த தயையை சுதந்திரிப்பதற்கு நான் கர்த்தரையே நாடி இருப்பேன் என்றால், சுத்தி வரவங்களாம் என்ன செய்வாங்க? முடிந்து போவாங்க. முதலாவது ஒரு இடத்துல துறவு தோன்றான், அங்கு நீர் வருது, அங்கேயும் வந்து என்ன செய்தாங்க? மூடி போட்டாங்க. உங்களுக்கு கர்த்தர் தான் ஒரு உயர்வை கொடுத்தார். தேவனுடைய தயை தான் என்னை உயர்த்திட்டு அப்படின்னு நினைக்கும் போது, இந்த உயர்வை பராமரிப்பதற்கு நான் ஆட்களை சார்ந்து அல்ல, தேவனை சார்ந்து இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஆமென் தான் கேட்டேன். நம்முடைய வாழ்க்கையில நம்ம உயர்வு என்னுடைய படிப்போ என்னுடைய பண பலனோ ஆள் பலனோ அல்ல. கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தணும்னு நினைச்சிட்டா, அவன் எந்த ஆழத்தில் இருந்தாலும் குழியில் இருந்தாலும் அவன் என்ன செய்யறாரு? கொண்டு வந்து ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல கொண்டு வந்து வைக்கிறார். அவன் குழியில தான் விழுந்துட்டான், சொந்த சகோதரர்கள் தான் தள்ளி விட்டாங்க, இனி எதிர்காலமே இல்லை, என்னை தூக்கி விடுறது கூட யாரும் இல்லைன்னு நினைக்கிறான். ஆனால் அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டது நிமித்தமாய் உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் வைக்கிறார். ஹல்லேலூயா. இங்கு பாருங்க, முதலாவது ஒரு இடத்துல தோன்றான், கேரார்ல தோன்றான், அங்க மூடி போடுறாங்க. அடுத்தது என்ன செய்யறான்? இன்னொரு இடத்துல போய் தோன்றான், அங்கேயும் என்ன செய்யறாங்க? மூடி போடுறாங்க. அப்படிதானே? 22வது வசனம் பாருங்களேன். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹோபோத் என்று பெயரிட்டான். இவன் தோன்ற காலம் எப்படிப்பட்ட காலம்? பஞ்ச காலம். ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சம்னா என்னது? ஃபேமின்னா என்னது? போதுமான உணவு, போதுமான நீர் இல்லாத ஒரு இடம் தான் ஒரு பஞ்சம். ஆனால் இவன் தோண்டுகிற இடங்களில் எல்லாம் என்ன செய்யுது? எதனால இவன் தோண்டனா? தண்ணிக்காக தான் தோணா. அது சொல்றாதீங்க, தண்ணிக்காக தோணா. இவன் என்ன சொன்னா? பஞ்சமா இருக்குது, நான் எகிப்துக்கு போயிடலாம்னு நினைக்கும் போது கர்த்தர் சொன்னா, நீ போகாத, நான் காண்பிக்கும் இந்த கேரார்லே நீ என்ன செய்யி. கர்த்தருடைய வார்த்தை அவர் சொல்றது, நீ பஞ்சத்திலே இரு, நான் உன்னை போஷிப்பேன். நீ இருக்க வேண்டிய இடத்திலே இரு, உன்னுடைய காரியமாய் நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன். அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் அவன் உள்வாங்கிக்கிட்டான். நீ துறவை வெட்டுன்னு கர்த்தர் சொல்லல. ஒரு இடத்துல சண்டை வந்த உடனே நீ மறுபடியும் இன்னொரு இடத்துல போய் துறவை வெட்டுன்னு சொன்னாரா? இல்ல. பஞ்சத்திலே நீ இரு, ஆனால் என்னுடைய தேவைகள், என்னுடைய ஆடு மாடுகளுடைய தேவைகள் இருக்குதுன்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? எப்பொழுது செயல்படுகிறானோ, தேவன் சில நேரங்களில் சில வார்த்தைகளை சொல்லிட்டு அமைதியா தான் இருப்பார். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் சில நேரங்கள் அவர் சொல்லலாம், சில நேரங்கள் ஒரு ஸ்டெப்பை சொல்லிட்டு அமைதியா இருக்கலாம். ஏன் தெரியுமா? உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற ஞானத்தின்படி நீங்க நடந்து கொள்வதற்கு அவர் என்ன செய்யறாரு? ஒரு சிறு பிள்ளை நடக்கும்போது நம்ம சொல்றோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கும்போது சொல்றோம், அப்படிதான் புடி, இந்த காலத்துக்கு அந்த காலத்துக்கு. நடந்து வேகமா ஓடும் போது நம்ம சொல்லுவோமா? அது என்ன செய்யும்? அதுவா ஓடும். நம்ம தான் ஓடி பின்னாடி ஓடி பிடிக்க முடியாத மாதிரி இருப்போம்ல. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய பிள்ளைகளும் முதல் ஸ்டெப்பை சொல்றாரு, நீ போகாத, நீ இருக்க வேண்டிய இங்க தான், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி? உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் சொன்னதுபடி நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அந்த ஒரே ஒரு வார்த்தை தான். ஹல்லேலூயா.
சங்கீதம் 1 சொல்லிருக்கல, அவன் செய்வது எல்லாம் நம்புறோமா? நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்பொழுது வாய்க்கும்? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த தியானமாயிருக்கிறதுன்றது நம்ம அநேக நேரம் நம்ம என்ன செய்யறோம்? தவறாயிடுச்சிரும். பைபிளை வச்சுட்டே உட்காந்துருக்கு தான் தியானம் இல்லை. படித்த காரியத்தை என்னுடைய மனதில் நான் அசை போட்டுக்கிட்டே இருக்கிறேன் பாருங்களேன். நீங்க அப்படி செஞ்சு பாருங்க. நாம் அதையே நம்ம யோசிச்சிட்டே இருக்கும்போது உங்களுடைய பேச்சில் மாற்றங்கள் வரும், உங்களுடைய செயல்களில் மாற்றங்கள் வரும். நீங்க ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியா மாறுவீங்க. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்மை உருவாக்குகின்ற தேவ கிருபை, தேவ தயை என்பது ஏதோ ஒரு காரியத்தை நான் பெற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு அல்ல தயை. இந்த கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற தயை, அவரை போல நான் மாறணும். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது. எதிர்ப்புகள் வரும்போது உங்களுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்குது? நான் தோல்வி அடையும் போது என்னுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்குது? இவன் பாருங்க, இவனுக்கு எதிர்ப்புகள் வந்தது. சகல மனுஷங்களும் இவனுடைய தேவை, வாழ்வாதாரத்திற்கு தேவையான நீர் தான் தேவை. ஆனா பஞ்ச காலம் தான். ஆனால் இவன் ஒரு கர்த்தர் கொடுத்த ஞானத்தின்படி துறவுகளை வெற்றான், தண்ணீர் வருது, ஆனால் மூடி போடுகிறார்கள். ஆனால் இவனுடைய காரியம், அவர்களோட சண்டையை போடல. இவன் என்ன செய்யிட்டான்? அடுத்த இடத்துல தோண்ட ஆரம்பிச்சிட்டான். மூன்றாவதாக ஒரு இடத்துல தோண்டும் போது அங்க என்ன செய்யல? அவர்கள் வாக்குவாதம் பண்ணல. இன்னைக்கு தேவ பிள்ளைகள், உங்களுக்கு வருகின்ற சவால்கள், உங்களுக்கு வருகின்ற எதிர்ப்பு மனுஷங்களை எதிர்க்கிறதுக்கு அல்ல, தேவனை சார்ந்து இருக்கும்போது உங்களுடைய எதிர்ப்புகள் என்ன செய்யும்? தானா மண்ணா மூடி போயிடும். அப்படிதானே? மண்ணு அவர்கள் இவனுடைய வர செழிப்பை என்ன செய்தாங்க? மூடி போட்டார்கள். ஆனால் இவன் இந்த மனுஷங்களோட என்னுடைய இந்த சண்டை நான் எனக்கு கிடையாது, எனக்கு இந்த தயவை கொடுத்த தேவனை சார்ந்து இருக்கும்போது எதிர்த்து வர ஜனங்களும் என்ன செய்தாங்க? ஒன்னா உங்ககிட்ட சண்டை போட்டு நீ இங்க புட்டனா மறுபடியும் போய் தோண்டதான் போற, அங்கேயும் உனக்கு என்னதான் வரப்போகுது? அதுதான் தேவ தயை. தேவ தயை பெற்ற மனுஷன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இது தேவனுடைய தயையில, தேவன் அவனுக்கு ஒரு தயை பாராட்டியது நிமித்தமாய் அவன் போற இடங்களெல்லாம் ஒரு செழிப்பு வந்தது. அடுத்தது என்ன நடக்குது பாருங்களேன், 26வது வசனத்துல. அதே 26 அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்துக்கு அவன் சேனாதிபதியாக பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அதுக்கு முன்னாடி பாருங்களேன், 24வது வசனத்தை கூட படிச்சிடலாம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அடுத்த வசனம். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். ஹல்லேலூயா. இங்க என்ன நடந்தது பாருங்க. இப்பதான் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாய் சொல்றார், நான் உன் தகப்பனுக்கு சொன்னது போல செய்வேன். ஆனா இவன் தன் தகப்பனோடு கூட இருந்து கர்த்தர் அவனுக்கு பாராட்டின தயை என்ன செய்தான்? அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அவன் என்ன செய்யறான்? அவன் கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டுறான். இதுக்கப்புறமா அவங்க என்ன செய்யறாங்க? இதுக்கப்புறமா தான் நம்ம படித்த காரியத்தை பார்த்தோம். அமலேக்கர் என்ன செய்யறாங்க? 26வது வசனத்தை மறுபடியும் படிக்கலாமே. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாக பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். ஹல்லேலூயா. வந்து என்ன சொல்றாங்க? மனுஷங்களிடத்திலிருந்து வருகின்ற தயை. அவர்கள் அந்த ஊர்ல ஒரு பெரிய பிரபுக்களா இருக்கிறாங்க. ஆனால் இவனோடு தேவன் இருப்பதை என்ன செய்யறாங்க? உணர்ந்து கொள்றாங்க. தேவ தயை பெற்ற மனிதன், அவர்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை உலக ஜனங்கள் என்ன செய்யணும்? அடையாளம் கண்டுகொள்வாங்க. இது பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனுக்கு மாத்திரம் அல்லதான். ஏசாயா 41:10 சொல்லப்படுதுல, பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்க மறந்தே போகக்கூடாது. பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன்றது, எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்றது தான் தயை. அவரே சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன்ப்பா அப்படின்றாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? நீங்க இருந்து எனக்கு பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், பயந்துகிட்டே இருக்கோம், திகைச்சுக்கிட்டே இருக்கிறோம்ல. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் சொல்றாரு, நான் இருக்கிறேன்ப்பா, பாத்துக்கிறேன்ப்பா. நீ இருந்து என்னையா பண்ண, எனக்கு எவ்வளவு பிரச்சனை போகுது அப்படின்னு நம்ம செஞ்சோம்னா அந்த ஆளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு எம்எல்ஏவே வராரு, நான் உனக்கு எல்லாம் பாத்துக்கிறேன்பா அப்படின்னு அவரை நம்ம மதிக்காம பேசும்போது எப்படி இருக்கும்? அவரு உன் பிரச்சனை நீயே பார்த்து கொண்டு போயிடுவார். அப்படிதானே? ஆனால் தேவன் அப்படி போகவே மாட்டார். அவர் அமைதியா இருப்பார்.
அவருக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது தான் என்ன செய்யறாரு, அவர் செயல்பட தொடங்குறார். அப்ப இங்க பார்த்த காரியம் என்னது, அவன் என்ன செய்யறான், அவன் கேராகிலிருந்து அபிமெலேக்கியர்கள் வராங்க, வந்துட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா, நீ எங்களோடு கூட என்ன செய், உடன்படிக்கை பண்ணிக்கலாம். நம்ம 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கலாம். எதற்காக அந்த உடன்படிக்கை அவனோடு கூட பண்ணாங்க? தேவ தயை பெற்ற மனிதன் இடத்துல அவனை எதிர்த்த ஜனங்களும் கூட அவனிடத்துல என்ன செய்ய முடியும், வர முடியும். இது 3 காரியங்களை நம்ம பார்த்தோம் இல்ல. முதலாவது என்ன பார்த்தோம், ஏன் நம்ம வாழ்க்கையில தடைபடுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஏன் தடைபடுது, விசுவாசத்திற்கு ஒரு எல்லை வைத்திருக்கிறோம். என்னுடைய விசுவாசத்திற்கு நான் இதுவரையும் நான் கர்த்தரை நம்ப முடியும். ஆனா சில காரியங்களை கர்த்தரால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. நானா செய்யணும்னு நினைச்சு செய்யும்போது அந்த எல்லையை குறித்து வைத்திருப்பதனால அநேக காரியங்கள் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்குது. ஆனால் இவன் சொல்லுகிறான் பாருங்க, நீ கேராகிலே தங்கியிரு. கர்த்தர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போவனா கேராரிலே நீ என்ன செய்ய, தங்கியிரு. இருக்கிற இடம் பஞ்சம். ஆனால் இந்த பஞ்சத்தில் அவன் தன்னை காத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறான், செயல்படுகிறான். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்காரு, இங்கே தான் இரு. அப்போ இங்கே இருன்னு சொன்ன கர்த்தர், இங்க நான் இருப்பதற்கும் வாழ்வதற்கும் பிழைப்பதற்கும் போதுமான காரியத்தை கர்த்தர் கொடுப்பார் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்ததுனால தான் துறவை வெட்டுறான், பயிரிடுகிறான், விதைக்கிறான். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இந்த சூழ்நிலைகளை பார்த்து விதைக்கிறது விசுவாசத்தின் அளவுகோல் அல்ல. இதெல்லாம் நல்லா நடந்ததுன்னா நான் செய்யறேன்றது அல்ல. எதுவும் நடக்கலன்னா கூட கர்த்தர் இதை சொல்லி இருக்கிறாருன்னு நீங்க செஞ்சீங்கன்னா கர்த்தருடைய தயை உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யும், வெளிப்படும். அப்போ இங்க பார்க்கின்ற காரியம், அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்யறாங்க இல்ல. 33வது அதிகார வசனத்தையும் படிக்கலாமே. 33வது வசனம். அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பெயர் இந்நாள் வரைக்கும் பெயர் சபா எனப்படுகிறது. 32வது வசனத்தையும் படிக்கலாமே. அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கொண்டோம் என்றார்கள். ஹல்லேலூயா. என்ன நடக்குதுங்க, ஈசாக்கினுடைய வேலைக்காரர்கள் என்ன செய்றாங்க, அவங்க போய் ஒரு துறவு தோன்றாங்க. அங்கே என்ன செய்து, தேவ தயை பெற்ற தேவ ஜனத்தோடு கூட இருக்கிற ஜனங்களும் தேவனுடைய தயை என்ன செய்வாங்க, காண்பார்கள். உங்களுடைய ஜெனரேஷனை குறித்து சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றுக்கொண்ட தயையை என் கூடையே இருந்து பார்த்துட்டு இருக்கிற இந்த வேலைக்காரர்கள் என்ன செய்யறாங்களாம், அவர்கள் போய் ஒரு துறவை தோன்றாங்க. அங்கும் என்ன செய்யப்படுகிறது, தண்ணீர் கிடைக்குது. அதற்கு அவங்க பேர் கொடுக்குறாங்க, என்னது, பெர்ஷிபா. ஹல்லேலூயா. பாருங்க, அது ஒரு லேண்ட்மார்க்கா மாறுது. எத்தனை பேர் இது உள்வாங்கிட்டீங்கன்னு தெரியல. என்னோடு கூட நான் தேவ தயையை ருசிக்கின்ற ஒரு மனுஷனா இருந்தா என்னுடைய பிள்ளைகளும் என்னோடு கூட உடன் வேலையாட்களும் என்னோடு கூட இருப்பவர்களும் அந்த தயையை பெற்றுக்கொள்ளும்படி செயல்படுவார்கள். இவங்க எஜமான் வெட்டினாருன்னு உக்காந்துட்டுல வேலைக்காரர்கள் அவன் சொல்லி அனுப்பியிருக்கலாம், இல்லை அவர்களா இப்போ தேவைக்கு அதிகமாக இருக்குதுன்னு வெட்ட இருக்கலாம். அந்த துறவுகளில் தண்ணீர் என்ன செய்தோம், கண்டோம் என்று சொல்லி அவன் இடத்துல சொல்றாங்க. அப்போ முதலாவது தேவ வார்த்தை வருது. அந்த வார்த்தையின் அடிப்படையில் தேவனுடைய தயை பெற்றுக்கொள்ளும்படி அவன் செயல்படுகிறான். செயல்படும் போது ஒரு தயை வருது. இந்த தயை நிமித்தமாய் வருகிற எதிர்ப்புகளை சந்திப்பதற்கு மனுஷங்களை நாடல, அவன் தொடர்ந்து அவனுடைய காரியங்களை அவனுடைய வேலையை செய்கிறான். இது நிமித்தமாய் மனுஷர்கள் மூலமாயும் தயை பெற்றுக்கொள்கிறான். அவனை எதிர்த்த ஜனங்களும் அவனோடு கூட வந்து என்ன செய்யறாங்க, ஒரு உடன்படிக்கை செய்யறாங்க. இதுதான் ஃபார்முலா தேவ ஜனத்திற்கு. இதுதான் முதலாவது கொடுக்கின்ற தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயை ஒரு மனுஷனை ரட்சிப்புக்கு நேராய் தான் நடத்துது. எடுத்தவன ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல வீடோ வாசலோ கொடுத்து நீ என் பின்னாடி வான் கர்த்தர் ஒரு நாளும் சொல்லல. முதலாவது என்னது, ரட்சிப்பு. சகேவை பார்த்து சொன்ன காரியம் அதுதான். இன்னைக்கு மரத்துல இருந்து இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டுல ஃபர்ஸ்ட் ரட்சிப்பு தான். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க சந்திக்கின்ற நபர்களிடத்தில் நீங்க போய் பேச வேண்டிய காரியம் ரட்சிப்புக்கு அடுத்த காரியத்தை நாம் பேச வேண்டும். எங்க சர்ச்சுக்கு வா, ரொம்ப பாட்டு நல்லா இருக்கும், நல்லா தான் இருக்கும், அது அல்ல. முதலாவது நீங்க அவனுடைய இருதயத்துல ரட்சிப்புக்கு நேராய் பேசிட்டு வந்தாதான் இங்க வருகிற வார்த்தை அவனுக்கு என்ன செய்யும், கிரியை செய்யும். இல்லைன்னா பாட்டு மட்டும் கேட்டுட்டு நேயர்கள் விருப்பம் மாதிரி கடந்து போயிடுவான். பாட்டு நல்லா இருக்குதுன்றது இல்ல, அவனுடைய இருதயத்தை நீங்க என்ன செய்யணும், சுவிசேஷம் அறிவிக்காம நம்ம வருஷனை கொண்டு வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கணும். எனக்கு ஏன் இந்த வேலை அப்படின்றீங்களா? சபையில் உள்ள மக்கள், சபை ஆடுகள் தான் என்ன செய்யணும், பெருகணும், அப்படிதானே? இல்ல, ஆனா இன்னைக்கு பாஸ்டர்ஸ் பெருகி போனதுனால ஆடுகள் குறைஞ்சு போச்சு, அப்படிதானே? ஒரு ஆடு, ஒரு சபை எப்படி இருக்கணும்னா
ஒரு 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 ஆட்டு மந்தை எப்படி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க? மேய்ப்பனை வச்சா? ஆட்டின் திரட்சியை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஆடு திரட்சியா இருந்ததுன்னா, நீ போய் எப்பா எங்கப்பா நீ போய் மேயிற, நல்ல கொழு கொழுன்னு இருக்கியே அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லணும். நீங்களே நோஞ்சா மாதிரி போயிட்டு நின்றீங்கன்னா, எப்பா என் பின்னாடி வாப்பா, நானாவது ஏதாவது சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறது, அப்படி அல்ல. அப்போ சபையில் வருகிற ஜனங்கள் தான் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய இருதயம் அப்படி இருந்ததுன்னா, என்னுடைய இருதயம் எப்படியாவது நான் மற்றவர்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னா, கண்டிப்பா நீங்க அறிவிக்கக்கூடிய வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். இல்லை, அடுத்தது பாருங்க, இன்னும் ஒரே ஒரு நபரை குறித்து பார்த்துட்டு நம்ம ஜெபித்து முடிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 26. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நல்லா தெரியும். இன்னொரு மனுஷன், தேவனால் பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷன், தேவ தயையை அனுதினமும் அனுபவித்த ஒரு மனுஷன். அவனுடைய காரியங்கள்லாம் என்னவா இருந்தது பாருங்க. இவனை குறித்து ஜனங்களுடைய குற்றச்சாட்டு என்னவா இருந்தது? இவர்கள் தேசத்துல கலகத்தை உண்டு பண்ணுகிறார்கள், நம்மளுடைய ஒரு சமாதானத்தை இல்லாதபடி சில காரியங்களை செய்யறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுல்ல. அதை வாசிக்கலாம் பாருங்களேன். 20வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் தம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். 2 குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஆனா ரெண்டுமே அவர்கள் செய்ததா கிடையாது. தேவனுடைய வார்த்தை என்னது? நீ புறஜாதி ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இதுதான் அவருடைய வார்த்தையா இருந்தது. என்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு செயல்படுகிறோமோ, அவர்கள் விசுவாசத்திற்கு ஒரு எல்லை அல்ல. தேவன் ஒரு காரியத்தை சொன்னானா, there is no limit. கர்த்தருக்கு அவருக்கு ஒரு எல்லையே இல்லை. அப்போ இந்த காரியத்தை செய்யும் போது அவனுக்கு சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்னது? பட்டணத்தில் கலகம் பண்றாங்க, ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கும் முறைமைகளை போதிக்கிறார்கள். இது என்ன செய்து, அவர்கள் இதெல்லாம் கேட்ட உடனே அங்க உள்ள ஜனங்கள் என்ன செய்தாங்களாம்? வஸ்திரத்தை கிழிச்சிட்டு இவனை பிடித்து அடிக்கவும் துன்புறுத்தவும் செய்தார்கள். எது நிமித்தமாக? வார்த்தையின் நிமித்தமாய் வருகின்ற சவால்களை நீங்க சந்திச்சீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு பக்கபலனும் பாதுகாவலுமா இருப்பார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செய்த தவறுக்காக வர தண்டனையே நம்மளால என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் இவன் தேவனுடைய வார்த்தை, இதுதான் நான் சொல்றேன், தயையினுடைய அடுத்த லெவல். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு லெவல் வச்சிருக்கிறார், விசுவாசத்தின் அளவுக்கு தக்க ஒரு லெவல் வச்சிருக்கிறார்னு சொல்றேன்ல. அப்போ பவுல் அவன் எங்கு போனாலும் அவன் என்ன செய்யறான்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கின்றான், தேவனுடைய வார்த்தையை பேசுகிறான். அப்போ பேசக்கூடிய அந்த நேரத்தில் இவனுக்கு ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு நடக்குது. 23ஆம் வசனத்துல, அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். ஹல்லேலூயா. என்ன நடக்குது? நன்மை செய்வதனால் அவர்களுக்கு பட்ட பாடுகள், தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் உள்ள பிரச்சனைகள். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்காக நீங்க காத்திருங்க. அவருடைய வார்த்தையின்படி நீங்க செய்ய தொடங்கிட்டீங்கன்னா, அதனால் வருகின்ற பிரச்சனை உங்களை அல்ல, கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்துகிற பாத்திரங்களா உங்களை பயன்படுத்துறாரு. நீங்க என்ன செய்யணும்? கருத்தில் கொள்ளணும். எனக்கு ஏதோ ஒரு உலகத்தரமான காரியம் கர்த்தர் செய்துட்டார், நம்ம பெரிய ஒரு தட்டி கொள்ளுகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் தேவ தயை பெறணும்னா அவருடைய வார்த்தைக்காய் காத்திருந்து அவருடைய வார்த்தையை செயல்பட தொடங்கும் போதுதான் நீங்க இன்னும் அதிக தயை பெற முடியும். ஹைலி ஃபேவர்ட்னு மரியாதை பார்த்து சொன்னதுடைய நோக்கம் என்ன? உன்னை குறித்து இது நிமித்தமாய் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அப்போ பெரிய தயை எனக்கு கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கணும்னா, கொடுக்கப்பட்ட காரியத்தில் நான் உண்மையுள்ளவளா இருக்கணும். கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியங்களில் நான் உண்மையுள்ளவனா இருக்கணும். அவன் என்ன செய்யறாங்க? அநேக அடிகளை அடிக்கிறாங்க. அடித்து காவலில் தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். நடுராத்திரியில் அவர்கள் என்ன செய்யிட்டு இருந்தாங்க? ஜெபம். எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கும்? நீங்களும் நானா இருந்தா எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கும்? நான் உமக்கா புலம்பலின் ஜெபமா இருக்கும். நாங்க பாட்டுக்கு சும்மா உங்களுடைய வார்த்தை தான் சொன்னோம், எங்களை பிடிச்சி அடிச்சுட்டாங்கப்பா, கம்ப்ளைண்ட், ஸ்கூல் பசங்க கம்ப்ளைண்ட், எங்களை அடிச்சு இங்க போட்டாங்க, நாங்க ஒண்ணுமே நல்லதுதான் செஞ்சோம்,
உமக்காக தானே நின்னோம். அண்ணா அதில் 2 பைபிள் வசனம் தான் நான் போட்டு சேர்த்து விடுறது. கர்த்தாவே உமக்காக தான் நாங்கள் பாருங்க எவ்வளோ பாவியார் எப்படி இருக்கிறோம். நீங்கள் தயையில் பெருகினவர்களாக இருந்தால், நான் சொன்னேன், நம்மை குற்றப்படுத்துகிற நமக்கு வர சண்டை பிரச்சனையில் நம்ம எதிர்கொள்ள மாட்டோம். அது ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. சமீப நாட்களில் இந்த ஹாப்பினஸ்க்கும் ஜாய்க்கும் உள்ள வித்தியாசத்தை நிறைய நேரம் நான் தியானிச்சுட்டே இருக்கும்போது அதுக்குரிய பல வித்தியாசம் இருக்குது. நல்லது நடக்கும்போது மாத்திரம் நம்ம சந்தோஷமா இருக்கிறது தான் அந்த உலகத்தர, அது எல்லாரும், அது அந்த ஹாப்பினஸ் எல்லாருக்கும் இருக்குது, உலகத்தர மக்களுக்கும் இருக்குது. ஆனால் எதுவுமே நடக்கலனாலும் ஆனால் எனக்குள்ள ஒரு சமாதானம், சந்தோஷம் இருக்கணும்னா அதுதான் தேவன் கொடுக்கின்ற தயை, தேவன் கொடுக்கின்ற சமாதானம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், இந்த உலகம் கொடுக்கும் சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நடக்கின்ற சூழ்நிலைகள் என்னை சமாதானத்திலிருந்து குலைச்சலை உண்டு பண்ணக்கூடாது. எந்த சூழ்நிலையும் என்னுடைய பவுல் சொல்றான், எல்லா சூழ்நிலையிலும் என்னை மனரம்யமாய் காத்து கொண்டேன். ஹல்லேலூயா. நடப்பதனால் அல்ல, எனக்குள் இருப்பவர்னால் அந்த சமாதானத்தை கொடுக்கிறார். இப்போ இவங்க என்ன செய்யறான்? அடிச்சு உதச்சி கழு மரத்துல ஏற்றிருக்கிறாங்க. அவன் கை கால் அசைக்க முடியாதபடி உள்ள அறையிலையா டீப் டெக்ல போட்டிருக்காங்க. அவனை இருட்டா இருக்கும். நம்ம இருக்கிற இந்த இப்போ நவீன சிறைச்சாலை மாதிரி இல்லை, பயங்கர ஒரு நெருக்கங்கள், ஹியூமன் வேஸ்ட் எல்லாம் அங்கதான் இருக்கும், எலி தொல்லைகள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். ஆனா என்ன செய்யறான்? அவன் நடு ராத்திரியில ஜெபித்து, ஒரு தயை ஒரு மனுஷனை எப்படியா மாத்துது பாருங்களேன். நான் இருக்கிற சூழ்நிலை எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அந்த இடத்துல அவன் செய்யறதுனால கர்த்தர் அந்த இடத்தை என்ன செய்தார்? அசைத்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்கின்ற சூழ்நிலைகள் மத்தியில நீங்கள் ஜெபிப்பதிலையும் துதிப்பதிலும் நீங்க நேரத்தை செலவு பண்ணீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துல என்ன செய்யும்? அசைவு உண்டாகும். பிரச்சனைகளே நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால பிரச்சனைகள் தான் பெருகும். இப்போ சிறைச்சாலையில் தள்ளப்பட்டவன், இன்னும் இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படி ஆயிட்டனே, இப்படி செஞ்சிட்டனே அப்படின்னு நீங்க நினைச்சோன்னா அதே சூழ்நிலை தான் அவன் இருந்திருப்பான். ஆனால் எப்பொழுது அவனுடைய தாட் ப்ராசஸை கர்த்தருடைய வார்த்தையை அவன் விசுவாசித்து தான் கர்த்தருக்காக அவன் என்ன செய்யறான்? கர்த்தரை குறித்து பிரசங்கம் பண்றான். அதனால் ஏற்படுகின்ற காரியத்தை அவன் எடுத்துக்கொள்ளல, கர்த்தர் இதை அனுமதிக்காது. உங்களுடைய வாழ்க்கையில நல்லா சொல்றேன், தேவ வார்த்தையின்படி நீங்க நடக்கிறீங்கன்னா நீங்க எதிர்கொள்ளுகின்ற காரியங்கள், சவால்கள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியாதவைகள் அல்லவே அல்ல, நல்லா தெரியும். ஹல்லேலூயா. அதை மேற்கொள்ளக்கூடிய கிருபையும் அவர் கொடுக்கிறார். இங்க புதித்து பாடுறாங்க. என்ன நடக்குது? ஒரு பெரிய நிலநடுக்கமே வருது. நிலநடுக்கம் ஒரு மனுஷனால உண்டாக்க முடியுமா? அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்டதை ஒரு மனுஷனுக்கு செய்யறது தான் யாரு? இந்த ஒரு மனுஷனுக்காக அந்த சிறைச்சாலையே என்ன செய்யறாரு? கர்த்தர் ஒரு அசைவை உண்டு பண்ணுகிறார். உடனே அசைவை உடனே நீங்களும் நானும் என்ன பண்ணிருப்போம்? நான் இப்படிலாம் யோசிச்சு பார்ப்பேன். நீங்கள் அப்படி யோசிச்சு பார்ப்பீங்களா? எப்படி ஒரு நிலநடுக்கம் உண்டாயிடுச்சு, நீங்களும் கையில் எல்லாம் தொழு மரத்தில் போட்டு எல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. உடனே நம்ம விட்டா போதும், இதுதான் கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுத்துட்டாரு, ஓடி இருப்போமா? அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் அதே இடத்துல தான் நிற்கிறான். சிறைச்சாலை தலைவனை பார்த்து சொல்கிறான், அப்பா நீ எதுவும் செஞ்சிடாத, நாங்கள் இங்கே தான் இருக்கோம். யாரும் என்ன செய்யலை, ஓடலை. இதனால் என்ன செய்யப்பட்டது? ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாச்சு. எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு தயை பாராட்டி ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு அமைத்து கொடுத்தாருன்னா அது நிமித்தமாய் ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? பிளான் பண்ணியிருக்கிறான்னு அர்த்தம். என்னுடைய வெற்றியில் மாத்திரம்தான் கர்த்தரை நான் பறைசாற்றுவேன் என்று அல்லவே அல்ல. தோல்விகளின் மத்தியிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று நீங்க நம்புனீங்கன்னா அதுல கூட கர்த்தர் என்ன செய்ய முடியும்? ஜனங்களை ரட்சிக்க முடியும். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் கர்த்தருக்காக பண்ணதுனால இந்த சிறைச்சாலை எனக்கு கிடைச்சது அப்படின்னு நான் என்ன செய்யல? அற்பமா என்னவே இல்லை. இந்த அடிகளும் உதைகளும் எனக்கு கர்த்தர் நிமித்தமா தான் வந்துச்சு அப்படின்னா கிறிஸ்துவுக்காக நெருக்கப்பட்டால் உங்களுக்கு என்னது? பாக்கியம். கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக நான் ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு அடியும் என்னுடைய வாழ்க்கையின் முன்னேறுகிற படிக்கற்களாய் மாறும். கர்த்தருக்காக நம்ம ஏதாவது இழந்திருக்கிறோமா? இல்லை, இழந்திருந்தா அந்த இடத்துல வந்து தைரியமா நம்ம பாட முடியுமா? கர்த்தருக்காக நாம் எப்பொழுது நிற்கிறோமோ கர்த்தர் உங்களுக்கு தயை பாராட்டும் போது இந்த நீங்க மாத்திரம் அல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு தயை பாராட்டும் போது நீங்க மாத்திரம் அல்ல, உங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் எல்லா கண்களும் பார்க்கும். காரணம் என்ன தெரியுமா? அந்த தயை இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செயல்படுத்தும். நீங்க வேதத்துல கர்த்தருக்காக நின்றவன் ஒரு நாளும் என்ன செய்யல? வெட்கப்பட்டு போனதே இல்லை.
சில வேதனைகள், சில பாடுகள் அவர்கள் அனுபவித்திருக்கலாம், சில கடுமையான சூழ்நிலை கடந்து போயிருக்கலாம், உண்மைதான். ஆனால் the end is victory. முடிவில் என்னது? கர்த்தர் தான் வெற்றி சிறந்தவரா இருக்கிறார். அப்படி என் நிமித்தமா இந்த வெற்றியை நான் எடுக்கல, தயை பாராட்டின கர்த்தருக்கே அந்த வெற்றியை என்ன செய்து நாம் கொடுக்க தயாரா இருப்போம் என்றால், கர்த்தர் உங்களையும் என்னையும் என்ன செய்வார்? உயர் ஸ்தானங்களில் அவர் ஏறி வர செய்வார். அப்ப 3 காரியம். விசுவாசத்தினுடைய எல்லையில்லா விசுவாசம். தேவ தயை பெற்றுக்கொள்வது எல்லையில்லா விசுவாசத்தை நான் என்ன செய்யணும்? ஆமா, விசுவாசத்துக்கு அளவுகோலே இருக்கக்கூடாது. 2வது, இதெல்லாம் தவறா, இந்த எந்தவித தவறான மனநிலையோடு கூட நான் நினைச்சக்கூடாது. தேவனை சேரக்கூடாது. என் எஜமான் யார் என்பதை நான் அறிந்திருக்கணும். 2வது, ஒரு வார்த்தை கர்த்தர் சொன்னா அந்த வார்த்தை உடனடியாய் செயல்படுத்த நீங்க தீவிரிக்கணும். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரா, அது உடனடியாய் செயல்படுத்துங்க. ஏன் தெரியுமா? நிறைய பேருக்கு இந்த தாமதமும் ஒரு பாவமாய் மாறும். அவர் சொல்லுவாரு, அப்புறம் செய்யலாம் அப்படின்னா அப்புறம் நம்ம என்ன செய்ய போறதில்ல? செய்யவே முடியாது. உடனடியாய் செயல்படுத்தும்படி நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ 3 காரியங்களை நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. தேவ தயை பெற்ற தேவ ஜனங்கள், அவர் என்னுடைய விசுவாசத்திற்கு எல்லை இல்லாதபடி நான் என்ன செய்யணும்? இருக்கணும். எல்லையில்லா விசுவாசம். தேவனை குறித்து சரியான புரிந்து கொள்ளுதல். எதற்காக என்னை அழைத்தவர் நடு ரோட்ல கொண்டு என்னை விட்டு போக மாட்டார். உலக ஜனங்களை நம்பி இருக்கிறோம், அவர்கள் கூட என்ன செய்யலாம்? என்னை ரொம்ப நேசிக்கிறவங்க ஒரு நாள் எனக்கு விரோதமாக செய்ய மாட்டாங்க. ஆனால் தேவன் உங்களையோ, அவர் அழைத்து கொண்டு வந்த தேவன் உங்களை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? பாதியிலேயே உங்களை விட்டுட்டு போற தேவனே இல்லை. எதற்காக அழைத்தாரோ அதுவரையும் உங்களை என்ன செய்வாரு? உங்களை நிலைநிறுத்தி உங்களை ஸ்திரப்படுத்தும்படி கர்த்தர் அவர் செய்வார். 3வது, கேட்ட வார்த்தையை நான் உடனடியாய் செய்வதற்கு இம்மீடியட் ஆக்ஷன். இம்மீடியட் ஆக்ஷன் நம்ம இல்லைன்னா அது இன்ஆக்ஷனா மாறி போயிடும். உடனடியாய் நாம் செய்யலனா தாமதிக்கின்ற ஒவ்வொரு காரியமும் அது செயல்படுத்த முடியாதபடி மாறும். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நாம் எழுந்திருப்போமா? அந்த காலை வேளையில எந்தெந்த காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தினாரோ அதை செயல்படுத்தாம இவ்வளவு நாளா நான் கால தாமதம் செஞ்சுட்டு இருக்கிறேன், அதை இவ்வளவு நாளா நான் எதுவுமே அதை பொறுப்பற்றவளாய் நான் அதை செய்யாம இருக்கிறேன்னு நீங்க யோசிக்கலாம். ஈசாக்கு தன்னுடைய பஞ்ச காலத்துல கர்த்தருடைய வார்த்தையின்படி எகிப்துக்கு போகாம அவன் கேராரிலே இருந்தது நிமித்தமாய் அவன் விதைத்த விதை 100 மடங்கு அந்த வருஷத்துல அறுவடை செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு பெருக்கத்துக்கு நேராய் கொண்டு சென்ற தேவன் எதிர்ப்புகள் வந்த போதிலும் அவன் எதிரிகளை அல்ல, கர்த்தரையே நாடினான். கர்த்தரிடத்தில் சார்ந்திருந்தான். மீண்டும் அவன் செய்ய வேண்டிய காரியங்களை தொடர்ச்சியாய் செய்தான். அதே போல கர்த்தாவே, என்னுடைய காரியங்களை தொடர்ந்து செயல்படுத்த, தேவன் பால் நான் கொண்டிருக்கிற அன்பை வெளிப்படுத்த, கிரியைகளை நடப்பிக்க கர்த்தர் எனக்கு பலனை தரும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய வார்த்தைக்கு நேராய் நடக்க முடியாதபடி அப்பா, தடை கற்களை நான் மீறி வர கர்த்தர் எனக்கு போதிய பலனை தாரும். இந்த காலை வேளைக்காய் உம்மை துதிக்கிறேன். எங்களோடு கூட பேசி எங்களை என்ன வழி நடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நீரே எங்களை பலப்படுத்தும், வழி நடத்தும் சுவாமி. எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். வாய்களை திறந்து ஜெபிங்க. வாய்களை திறந்து கர்த்தரிடத்தில் இந்த காலை வேளையில கர்த்தாவே, இந்த அக்டோபர் மாதத்துல அப்பா, எந்த ஒரு விசுவாசத்தில் ஒரு எல்லை இல்லாதபடி எல்லா நேரங்களிலும் கர்த்தாவே அப்பா, நாங்கள் உண்மையே நோக்கி காத்திருக்க கிருபைகளை தரும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, நீரே எங்களை நடத்தும். ஒரு சில காரியங்களில் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கிற சூழ்நிலைகளில் எங்களுடைய கண்கள் உண்மையில பதித்திருக்கும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா கர்த்தா, அந்த கால வேளையில நீரே எங்களை அப்பா நடத்தும்படியா, எங்களுடைய வேலை ஸ்தலத்துல, எங்களுடைய குடும்ப காரியங்களில, எங்களுடைய பொருளாதாரத்துல, எங்களுடைய உறவுகளின் மத்தியில கர்த்தாவே நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சிகள் வீணானது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் உண்மையை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு தயை பாராட்டும்படியாய் கர்த்தாவே, எல்லார் மத்தியிலும் அப்பா நாங்கள் உம்முடைய வாசனையை, கிறிஸ்துவின் வாசனையை வீசக்கூடிய கிருபைகளை தரும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் அதிகமாய் வேத வாசிப்புல, இன்னும் அதிகமாய் உம்முடைய வார்த்தையின் வெளிப்பாடுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபைகளை தரும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி.